சும்மா வாய் ஊதாரெல்லாம் உதயநிதி விடவே கூடாது. கேடு கட்ட ஆட்சியை நீங்க கொடுத்துட்டு நீங்க எங்க கிட்ட வந்து சொல்றீங்க நீங்க என்ன செஞ்சீங்க? எம்எல்ஏ எல்லாம் பதவி ஏற்கிறாங்கல்ல, அதுக்கப்புறம் நாங்க பாக்குறதே இல்லையப்பா. எங்க ஏரியால ஒரு எம்எல்ஏ இருந்தார் பரந்தாமன் ஒரே ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஓட்டு கேட்டு வந்தாரு. அதோட பறந்து போனவர் தான் பரந்தாமன். ஆளே காணும். இதுவே எங்க எம்எல்ஏ ராஜ்மோகன் அண்ணா இருக்காரு, வராரு, எங்க கிட்ட பேசுறாரு, எங்களுக்கு நம்பிக்கையான உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறாரு. இது மாதிரி நாட் ஓன்லி ராஜ்மோகன் அண்ணா, எல்லா எம்எல்ஏக்களும் களத்துல இறங்கி பணி செய்யறாங்க. நீங்க பாத்துட்டு தானே இருக்கிறீங்க, பார்க்காமலா இருக்கிறோம், பாத்துட்டு தானே இருக்கிறோம். அப்புறம் எப்படி? இதுவே மத்த கல்வித்துறை அமைச்சர் வந்து உதயநிதி கூடயே தான் நான் பாத்துருக்கிறேன், டிவில தான் நியூஸ்ல தான் பாத்துருக்கிறேன். ஒண்ணு ஸ்டாலின் பின்னாடி வருவாரு, இல்லனா உதயநிதி பின்னாடி வருவாரு. எங்க கல்வித்துறை அமைச்சர் அப்படி இல்லையே. வந்த ஒரு மாசத்துல கல்வித்துறை அமைச்சரா பதவி ஏற்ற உடனே ஃபீஸ்க்கு வச்சார்ல ஒரு செக், பிரைவேட் ஸ்கூலுக்கு வச்சார்ல ஒரு செக். ஸ்கூல் பேக்ல பாத்தீங்களா? அவங்க ஆட்சி நடக்கும் போது அம்மா படம், இவங்க ஆட்சி நடக்கும் போது டிஎம்கே படம். எங்க ஆட்சியில நாங்க யார் படத்தை விளம்பரம் படுத்தணும்? இன்னைக்கு கூட எங்களுக்கு ஈக்குவலா பெரிய பெரிய ஆபீசருக்கு ஈக்குவலா எங்களுக்கும் ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க, எங்களுக்கும் ஜூஸ் கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. எதுலயுமே விஜய் நான் போட்டா இல்லையேங்க, விளம்பரப்படுத்தலையே. நாங்க விளம்பரப்படுத்த வரல, நல்லது செய்ய வந்திருக்கோம். அதை தொடர்ந்து செய்வோம். சும்மா வாய் ஊதாரெல்லாம் உதயநிதி விடவே கூடாது. செஞ்சுட்டு பேசினா நம்பிக்கலாங்க, செய்யாம பேசக்கூடாதுல்ல.